இன்னைக்கு நம்ம கிளாசிக் சான்ஸ்கிரிட் தீபகம் புக்கினுடைய லெசன் 11 தான் பார்க்க போறோம். ஏகாதசஹ பாட்டஹ. லெசனோட பேரு பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி. பிருத்திவியாம் பூமியில், ஆன் தி எர்த், த்ரீணி மூன்று, ரத்னானி ரத்னங்கள், ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பூமியில 3 ஜெம் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெசன்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த லெசன் வந்து நம்மளுக்கு சுபாஷிதானி, அதாவது குட் சேயிங், ஸ்லோகன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லோகன்ஸும் நம்மளுக்கு லைஃபுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களோட இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் பேசுகிற மாதிரி சில பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாத்ராக பஷ்யந்து அத்ய மம ஹஸ்தே ஸ்போர்க்க பத்ராணி சந்தி. ஸோ இங்கே வந்து ஒரு டீச்சர் இருக்கார் இந்த பிக்சரில். இந்த பிக்சரில் இந்த டீச்சர் என்ன சொல்கிறாரு? சாத்ராக ஸ்டூடெண்ட்ஸ், பஷ்யந்து பாருங்க, அத்யனா டுடே இன்னைக்கு, மம ஹஸ்தே என்னுடைய கையில், ஸ்போர்க்க பத்ராணி அப்படின்னா சார்ட்டுன்னு அர்த்தம். சில இந்த கேலண்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஏபிசிடி எழுதி 1 2 3 எல்லாம் போட்டு ஒரு கேலண்டர்ஸ் ரோல் பண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் கூட குட்டி வயசில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் வாங்கி ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி அதுதான் வந்து ஸ்போர்க்க பத்ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த சார்ட் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அத்ய மம ஹஸ்தே ஸ்போர்க்க பத்ராணி சந்தி. டீச்சர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இன்னைக்கு என்னோட கையில் வந்து ஒரு சார்ட் இருக்கு. அப்போ ஒரு சின்ன பையன் எழுந்து கேட்குறான், ஸ்ரீமன் ஸ்போர்க்க பத்ரே கிம் ஹஸ்தி. ஒரு பையன் என்ன கேட்குறான், ஸ்ரீமன் ஸ்போர்க்க பத்ரே அந்த சார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறான். சாத்ராக யதானி ஸ்போர்க்க பத்ராணி பித்தௌ ஸ்தாபயந்து. பித்தௌனா வால். நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்டை வந்து இந்த வாலில் போடுறேன். இந்த வாலில் நான் வந்து அதை பிளேஸ் பண்ணுறேன். ததனந்திரம் ஸ்வயம் ஏவ பஷ்யந்து. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களே அதில் என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறார். ஸ்ரீமன் ஸ்போர்க்க பத்ரே தூ சுந்தரம் சித்திரம் அஸ்தி. இப்போ என்ன பண்ணுறாரு, அதை வந்து வாலில் பிளேஸ் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு கேர்ள் எழுந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீமன் சார் ஸ்போர்க்க பத்ரே இந்த சார்ட்ல வந்து சுந்தரம் சித்திரம் அஸ்தி, ரொம்ப அழகான பிக்சர் இருக்கு, ஸ்லோகாக அபி அஸ்தி, ஸ்லோகமும் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சத்தியம் யதானி சுபாஷிதானி சந்தி. ஆமாம், இதுதான் என்னன்னு சொல்றோம், சுபாஷிதானி. சுந்தர வச்சனானி ஏவ சுபாஷிதானி பவந்தி. இதுல என்ன இருக்கு, சுந்தர வச்சனானி ரொம்ப அழகான வார்த்தைகளும், சுபாஷிதானின நல்ல குட் சேயிங்ஸும் அதுல இருக்கு. யதானி அஸ்மாக்கம் கிருத்தே உத்தம காரியார்த்தம் பிரேராணம் யச்சந்தி. யதானி இந்த சுபாஷிதானி என்ன பண்ணுது, அஸ்மாக்கம் கிருத்தே நமக்கு, நம்மை, உத்தம காரியார்த்தம் நல்ல வேலைகள் செய்வதற்கு, பிரேரணாம் எச்சந்தி மோட்டிவேஷன் கொடுக்குது. நம்ம செய்கிற வேலைகள்லாம் நல்ல வேலைகளாக செய்யறதுக்கு இதுதான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், நம்மளை ஊக்குவிக்கிறது இந்த நல்ல சேயிங்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமன் தர்ஹி வயம் சுபாஷிதானி பட்டாமக. உடனே அந்த கேர்ள் என்ன சொல்றாங்க, ஸ்ரீமன் சார் அப்படின்னா தர்ஹி, ஸோ இந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னா சுபாஷிதானி பட்டாமக, நம்ம எல்லாம் இன்னைக்கு அந்த சுபாஷிதானி படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ அந்த சுபாஷிதானி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி ஜலமன்னம் சுபாஷிதம் மூடைஹி பாஷாணகண்டேஷு ரத்ன சஞ்ஞா விதீயதே. இப்போ வந்து உங்களுக்கு பதச்சேத்து கொடுத்துருக்காங்க. பதச்சேத்தக அப்படின்னா என்னன்னா அந்த வார்த்தைகளை பிரித்து உங்களுக்கு அவங்களே அழகாக கொடுத்துருக்காங்க. பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி. இந்த ஜலம் அன்னம் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பிரித்து எழுதுறோம், ஜலம் அன்னம், சுபாஷிதம் சுபாஷிதம், மூடைஹி மூடைஹி, பாஷாண கண்டேஷு எப்படி பிரித்து எழுதுறாங்க, பாஷாண கண்டேஷு ரத்ன சஞ்ஞா விதியதே. இப்போ அன்வயக அதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அன்வயக அப்படின்னா ப்ரோஸ் ஆர்டர்னு அர்த்தம். இப்போ இது வந்து ஒரு தோஹாவோட ஆர்டரில் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரோஸ் ஆர்டரில் பண்ணி படித்தோம்னா இன்னும் நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, பிருத்திவியாம் ஜலமன்னம் சுபாஷிதம், அதாவது ப்ரோஸ் ஆர்டரில் பண்ணும்போது பிருத்திவியாம் ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க, ஜலமன்னம் சுபாஷிதம் செகண்ட் எழுதுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில் பிருத்திவியாம் ஆன் த எர்த், இந்த பூமியில் ஜலம் அதாவது தண்ணி,
அன்னம் கிரெயின்ஸ் தானியங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா. சுபாஷிதம் நல்ல வார்த்தைகள். இதி இதுன்றது அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம ப்ரோஸ் ஆர்டரில் எழுதும் போது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எழுதுறோம். இதி இவைகள். த்ரீணி ரத்னானி சந்தி இவைகள் தான் 3 ரத்தினங்கள். ஸோ ரத்தின கற்கள் சொல்லுவோம் இல்லையா, ஜெம் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைமண்ட் சொல்லுவாங்க, மரகத கல்லுன்னு சொல்லுவாங்க, மாணிக்க கல்லுன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே நம்ம கல்லுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா ஜலம் அன்னம் சுபாஷிதம் இவள் தான் 3 ரத்தினங்கள். மூடைகினா ஃபூல் பீப்புள். ஸோ முட்டாள் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஷான கண்டேஷு, பாஷான ஸ்டோன்ஸ்ன்னு அர்த்தம், கண்டேஷுனா பீசஸ். ஸோ பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கல் துண்டுகள். எதெல்லாம் கல் துண்டுன்னு சொல்கிறாங்க, இந்த மரகத கல், மாணிக்க கல், அது கிடைக்குதுல, பூமியிலேருந்து கிடைக்குதுல. இந்த கல்லை ரத்தின சஞ்ஞா, ரத்னா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சஞ்ஞானா இந்த இடத்துல நேமிங் வேர்டு. ரத்தின சஞ்ஞா விதியத்தை, ரத்தின சஞ்ஞான்னு சொல்கிறாங்களே. ஆனால் உண்மையான ஜெம் ஸ்டோன்ஸ் என்னது, 3 ரத்தினங்கள் தான் ஜலம் அன்னம் சுபாஷிதம். ஆனால் முட்டாள் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சாதாரண கல்லை எடுத்துட்டு இதை ரத்தினங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பாவார்த்தனா அதனுடைய மீனிங் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிருத்திவியாம் 3 ரத்னானி சந்தி. இந்த பூமியில 3 ரத்தினங்கள் இருக்கு. தானி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் ச பவந்தி. அந்த ரத்தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜலம் அன்னம் சுபாஷிதம். கிந்து ஆனா மூர்க ஜனாக, அதாவது மூடைகின்னு சொல்றோம் இல்லையா, மூர்க ஜனாக முட்டாள் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பாஷான கண்டான் பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸை ரத்னானி இதி வதந்தி, ரத்தனங்கள்னு சொல்றாங்க அப்படின்னு நமக்கு பாவார்த்தம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். அயம் நிஜஹ பரோவேதி கணனா லகு சேத்தசா உதார சரிதானாம் து வசுதைவ குடும்பகம். இப்போ இதனுடைய பதச்சேத்தக பாருங்க. பதச்சேத்தகனா ஸோ அந்த இதை ஸ்லோகன்ஸை பிரித்து எழுதியிருப்பாங்க. அயம் நிஜக. இப்போ பரோவேதி அப்படின்றது எப்படி நம்ம பிரித்து எழுதுறோம், பரஹ வா இதி கணனா லகு சேத்தசாம் உதார சரிதானாம் து வசுதைவ. அது எப்படி பிரித்து எழுதியிருக்காங்க, வசுதா ஏவதா வசுதைவன் நம்ம சேர்த்து எழுதுறோம். ஸோ வசுதா ஏவ குடும்பகம். இதனோட அன்வயக, அதாவது ப்ரோஸ் ஆர்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்லோகன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அயம் நிஜக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அயம் நிஜக இவர்கள் என்னுடையவர்கள், அயம் இவர்கள், நிஜக என்னுடைய மக்கள், பரவா இதி பரஹ அப்படின்னா வேறு ஒருவர், இவங்க வேறு ஒருத்தவங்களுடையவங்க, பரஹ வேறு ஒருத்தர், இவர்கள் வா இதி கணனா இந்த மாதிரி யோசிக்கிறது. அதாவது இது என்னுடைய பொருள், இது உன்னுடைய பொருள், இந்த மக்கள் என்னுடையவர்கள், இந்த இடம் என்னுடையது, இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சிந்தனை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் வ இதி கணனா இந்த மாதிரி யோசிக்கிறது. லகு சேத்தசாம் அதாவது ரொம்ப சின்ன புத்தி உடையவர்கள், நேரோ மைண்டட் பீப்புள், ஜனனாம் பவதி இந்த மாதிரி யோசிக்கிறவங்க, லகு சேத்தசாம் அந்த புத்தி உடையவர்கள், அந்த மாதிரி ஒரு பாவம் உடையவர்கள். நேரோ மைண்டட் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு சின்ன வட்டம் போட்டு இது என்னுடையது இது உன்னுடையதுன்னு சொல்லி பிரிப்பாங்க. உதார சரிதானாம் அதாவது ஜெனரஸ் நேச்சருடைய மக்கள், ரொம்ப பெருந்தன்மையான மக்கள், பிராட் மைண்டட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வசுதாயேவ குடும்பகம் இந்த பூமியே அவங்களுடைய ஃபேமிலியா யோசிப்பாங்க. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் அவங்களுடைய மக்களா யோசிப்பாங்க. குடும்பகம் அவங்களுடைய குடும்ப மக்களா எல்லாரையுமே யோசிப்பாங்க. வசுதாயேவ இந்த பூமியவே அவங்களுடைய குடும்பமா அவங்க யோசிப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரஸ் நேச்சர் இருக்க மக்கள். ஸோ இதுதான் இதனுடைய பாவார்த்து பார்க்கலாம். யஷஹ ஸ்வஜனஹ இவர்கள் என்னுடைய மக்கள், அஸ்தி இவர்கள் என்னுடைய மக்களா இருக்காங்க. யஷஹச்ச பரஜனஹ அஸ்தி இவங்க வேறொரு மக்கள். இதி ஏதாதிருஷம் சிந்தனம் இந்த மாதிரியான சிந்தனம் தாட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்குச்சித பாவ யுக்தானாம் அதாவது நேரோ மைண்டட் பீப்புள் அந்த மாதிரி பாவம் இருக்கிற மக்கள், ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் சொல்றாங்க. சங்குச்சித பாவ யுக்தானாம் ஜனானாம் பவதி இந்த மாதிரி ஜனங்கள் தான் இப்படி யோசிப்பாங்க. ஏஷாம் உதார ஸ்வபாவஹ அஸ்தி. ஸோ உதார ஸ்வபாவம் ஜெனரஸ் நேச்சர் இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க, தேஷாம் அவர்களுக்கு, தேஷாம் கிருத்தே அவர்களுக்கு,
து சம்பூர்ணா பிருத்திவி, இந்த பூமி முழுவதும், இந்த ஹோல் வேர்ல்டு ஃபுல்லா பரிவாரக பவதி, அவங்களுடைய பரிவார், அவங்களுடைய குடும்பமா பார்ப்பாங்க. அதான் வசுதைவ குடும்பகம். தேர்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். உத்யமேன ஹி சித்யந்தி கார்யாணி ந மனோரதைஹி ந ஹி சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிஷந்தி முகே மிருகாஹ. பதச்சேத்து பாருங்க. உத்யமேன ஹி சித்யந்தி கார்யாணி ந மனோரதைஹி ந ஹி சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிஷந்தி முகே மிருகாக. ஸோ பதச்சேட்டன் நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அது அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேர்டும் அங்கே பிரித்து எழுத வேண்டிய அவசியம் வரல. அன்வயக பாருங்க. அன்வயக ப்ரோஸ் ஆர்டரில் இதை பார்க்கலாம். கார்யாணி உத்யமேனஹி சித்யந்தி. ஸோ கார்யாணி உத்யமேனஹி சித்யந்தி. மனோரதஹி ந. மிருகாக சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய முகே ந பிரவிஷதி. ஸோ ந பிரவிஷந்தி. ஸோ இந்த மாதிரி இந்த அன்வய ஆர்டரில் பிரித்து பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். கார்யாணி அதாவது நம்ம மனசில் நினைக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு வேலை. உத்யமேனஹி சித்யந்தி அதாவது ஹார்ட் ஒர்க்கால் மட்டும்தான் ஒரு வேலை நடக்கும். கார்யாணி உத்யமேனஹி சித்யந்தி. சித்யந்தி இஸ் டு அக்கம்ப்ளிஷ், அதை வந்து அந்த வேலையை செய்து முடிக்கிறது அப்படின்றது ஹார்ட் ஒர்க்கால மட்டும்தான் முடியும். மனோரதஹி அதாவது டிசையர், நீ ஆசைப்படுற. ந சித்யந்தி ஆசைப்படுறதால மட்டும் ஒரு காரியம் நடக்காது. யதா எப்படின்னா, அதுக்கு என்ன நமக்கு ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. மிருகாக அதாவது டியர் இருக்கு இல்லையா, மான் இருக்கு இல்லையா, ஸ்வயம் அந்த டியர் தானாகவே போய் சுத்தஸ்ய சிம்ஹஸ்ய அதாவது ஸ்லீப்பிங் லயன், தூங்கிக்கிட்டு இருக்க அந்த லயனுடைய முகேனா பிரவிஷந்தி அந்த வாயில போய் அது பிரவிஷந்தி என்டர் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஒரு மான் வந்து ஒரு லைன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் தான் உன்னுடைய ஃபுட் போ இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி போகாது. அது காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அந்த லைன் என்ன பண்ணணும், அது உழைச்சாதான் அதுக்கு சாப்பாடு, அது ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதுக்கான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகன்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தா மட்டும் அது நடக்காது, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நம்ம செய்யணும்ட்டு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த பாவார்த்து பாருங்க. வயம் யானி காரியாணி குர்மஹ தானி கேவலம் இச்சையா நா சித்தியந்தி. ஸோ எந்த ஒரு காரியங்கள் செய்யணும் நம்ம நினைக்கிறாலும் அது வந்து கேவலம், கேவலம்னா ஒன்லி, இச்சையானா சித்தியந்தி டிசைரால மட்டும் அது நடக்காது. வயம் யானி காரியாணி குர்மஹ. ஸோ எந்த காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் அது டிசைரால மட்டும், அதாவது ஆசைப்படுறதால மட்டும் அது ந சித்தியந்தி, அது அக்கம்ப்ளிஷ் ஆகாது. காரியஸ்ய சித்தியார்த்தம். ஸோ அப்போ ஒரு காரியம் வந்து சித்தியார்த்தம் நடக்கணும், அக்கம்ப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா பரிஷ்ரம தூ ஆவசியக்க ஏவ, ஹார்ட் ஒர்க் தான் கண்டிப்பாக நெசசரியான ஒரு விஷயம். சின்ஹ எத்யாபி சக்திமான் பவதி. ஒரு சின்ஹம் ஒரு லயன் வந்து எவ்வளவுதான் அது சக்திமானா இருந்தாலும் கூட, அது ரொம்ப சக்திமானா இருக்கலாம் இருந்தாலும் கூட, ததாபி இருந்தாலும் ஆகாரஸ்ய கிருத்தே அதுக்கு ஒரு ஆகாரம் வேணும் அப்படின்னா, அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அபி பரிஷ்ரம் கரோதி அதுவுமே என்னதான் பண்ணணும், பரிஷ்ரம் பண்ணாதான் அதுக்கு ஆகாரம் கிடைக்கும். சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய முகே மிருகாக ஸ்வயமேவனா பிரவிஷந்தி. தூங்கிக்கிட்டு இருக்க அந்த சிங்கத்துடைய வாயில போய் ஒரு மானானது தானாவே போய் விழாது. ஸோ சிங்கம் வந்து அது ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருதோபசேவினஹ சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர் வித்யா யசோ பலம். இதனுடைய பதச்சேத்தக பாருங்க. அபிவாதனசீலஸ்ய நித்யம், அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருதோபசேவினஹ சத்வாரி தஸ்ய வர்தந்தே. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. ஆயுஹி வித்யா, ஆயு வித்யா யசோ பலம்.
யஷஹ பலம். ஸோ இதில் அன்வயக பார்க்கலாம். தஸ்ய நித்யம், தஸ்ய நித்யம் அபிவாதனசீலஸ்ய விருதோப சேவினஹ. இப்போ தஸ்ய நித்யம் அபிவாதனசீலஸ்ய விருதோபசேவினஹ. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் எந்த ஒருவர், தஸ்யனா எந்த ஒரு ஜனங்கள், யார் ஒருத்தர், நித்தியம் ஆல்வேஸ், அபிவாதனசீலஸ்ய அதாவது கிரீட் பண்ணணும். ஒரு பெரியவங்களை பார்த்தோம்னா நம்ம கையெடுத்து வணங்குறோம், கிரீட் பண்ணுறோம், அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம்ல, அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. யாருக்கு? விருத்தோ, விருத்தோனா ஓல்டு பீப்புள் ஆர் எல்டர்லி பீப்புள். ஸோ நம்மளை விட சேஷ்டன்னு சொல்லுவாங்களே, நம்மளோட எல்டராக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பார்க்கும்போது கிரீட் பண்ணணும். அதே மாதிரி நித்தியம் சேவினக, அவங்களுக்கு எப்பயுமே சர்வீஸ் பண்ணணும், அவங்களுக்கு எப்பயுமே நம்ம உதவணும். அப்படி செய்யும்போது ஆயு, ஆயுனா நம்மளுடைய ஏஜ், ஆயு, வித்யா நாலேஜ் ஆர் எஜுகேஷன், யஷஹ ஃபேம், பலம் ஸ்ட்ரென்த், ச இதி இந்த நாளும், சத்துவாரி இந்த ஃபோரும், வர்த்தந்தே நம்மளுக்கு என்ன ஆகும், க்ரோ ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இந்த நாளுமே நம்மளுக்கு தரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம அவங்கள கையெடுத்து வணங்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், அவங்களுக்கான ஹெல்ப்பை நம்ம எப்பயுமே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆயு, அதாவது நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு நல்லா இருப்போம். ஆயுஹி, வித்யா நாலேஜ், யஷஹ புகழ், பலம் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே நம்மளுக்கு இந்த நாளுமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பாவார்த்த பாருங்க. யஹ ஜனஹ சர்வதா விருத்தானாம் ஜேஷ்டானாம் ச சேவாம் சம்மானம் ச கரோதி. யஹ ஜனஹ எந்த ஒரு ஜனம், எந்த ஒரு மக்கள், சர்வதா எப்பயுமே, விருத்தானாம் சேஷ்டானாம் வயதானவர்களுக்கும், சேஷ்டானாம் நம்மளுடைய எல்டரா இருக்கிறவங்களுக்கும், சேவாம் சம்மானம் சேவை, சேவையும் பண்ணணும், சம்மானம் ரெஸ்பெக்டும் பண்றாங்களோ, ச கரோதி. ததா ச யஹ தான் சவினியம் பிரணமதி, சவினியம்னா ஹம்பிளி, ரொம்ப அவங்கள வந்து ஹம்பிளா பிரணமதி வணங்குறாங்களோ, பவ் பண்றாங்களோ, தஸ்ய ஜனசிய அந்த ஜனங்களுக்கு, அந்த மக்களுக்கு, ஆயு வித்யா யஷஹ பலம் ச வர்த்தந்தே அவங்களுக்கு ரொம்ப நாள் வாழக்கூடிய அந்த வயசும், வித்யா எஜுகேஷனும், புகழும், பலமும் எல்லாமே அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், அவங்கள வணங்கணும், அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகனுடைய முக்கியமான கருத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். உத்யமஹ சாஹசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹ ஷடேதே யத்ர வர்த்ததே தத்ர தேவஹ சகாயக்ருதம். உத்யமஹ சாஹச பதச்சேத்து பார்க்கலாம். உத்யமஹ சாஹசம் தைரியம் புத்திஹி சக்திஹி பராக்கிரமஹ ஷட் ஏத. ஸோ ஷட்டேத்தன்றது எப்படி பிரிச்சிருக்காங்க, ஷட் ஏத ஆறும், ஷட்டுன்னா 6 இல்லையா, ஆறும், எத்திர வர்த்தந்தே எங்கே இருக்குதோ, தத்ர தேவஹ சகாயக்ருத் அங்க தேவ அதாவது கடவுளே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எதெல்லாம், உத்யமஹ இப்பதான் நம்ம பார்த்தோம், உத்யம்னா ஹார்ட் ஒர்க் இல்லையா, உத்யமஹ சாஹசம், சாஹசம்னா கரேஜ், தைரியம், தைரியம் அப்படின்னா பேஷன்ஸ் பொறுமை. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பொறுமையாக நம்ம வந்து கடைபிடிக்கணும். புத்தி இன்டெலிஜென்ஸ், சக்தி ஸ்ட்ரென்த், பராக்கிரம் வேலர் வீரமாக இருக்கிறது. ஷட்டேத ஷட் ஏத இந்த ஆறும் எத்திர வர்த்தந்தே எங்கே இருக்கோ, யார்கிட்ட இந்த 6 விஷயங்களும் இருக்குதோ, தத்ர அங்க தேவக சகாயக்ருத் அங்க வந்து தேவர்களே சகாயம் பண்றாங்க, கடவுளே உங்களுக்கு வந்து கூட இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் அப்படின்னு சொல்றாங்க. அன்வயக எத்திர உத்யமக சாகசம் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரகம் ச யதே ஷட் வர்த்தந்தே தத்ர தேவக சகாயக்ருத் பவதி. பாவார்த்த பாருங்க. யஹ ஜனஹ எந்த ஒரு ஜனம் பரிக்ஷம் கரோதி பரிக்ஷம் பண்றாங்களோ, ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ, சாகசம் கரோதி கரேஜா இருக்கிறாங்களோ, தைரியம் தரதி பேஷன் பொறுமையை கடைபிடிக்கிறாங்களோ, புத்தேகி பிரயோகம் கரோத்தி அதே மாதிரி அவங்களுடைய புத்தியை பிரயோகம் பண்றாங்க, பலசாலி வர்த்ததே பலசாலியா இருக்கிறாங்க,
பராக்கிரமி ச வர்த்ததே, அதே மாதிரி வீரமா இருக்கிறாங்க. தஸ்ய காரியே, அவங்களுடைய எல்லா காரியங்களிலும் பரமேஸ்வரக அபி சகாயதாம் கரோதி, பரமேஸ்வர் கடவுளே அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. வித்யா ததாதி வினயம், வினயா ததாதி பாத்ரதாம், பாத்ரத்வாத தனம் ஆப்னோதி, தனாதர்மம் ததஹ சுகம். அதனுடைய பதச்சேத்து பாருங்க. வித்யா ததாதி வினயம், வித்யா ததாதி வினயம், வினயாத் ததாதி பாத்ரதாம். ஸோ அதை எப்படி பிரிச்சு எழுதணும்? வினயாத் யாதி பாத்ரதாம், பாத்ரத்வாதம் வாத்ரம் தனம் ஆப்னோதி. ஸோ அதை எப்படி பிரிச்சு எழுதுறாங்க பாருங்க. பாத்ரத்வாத் தனம் ஆப்னோதி, பாத்ரத்வாத் தனம் ஆப்னோதி, தனாத் தர்மம். ஸோ தனாத் தர்மம் தத்தஹ சுகம். இதான் இதனுடைய பதச்சேத். அன்வயக பாருங்க. வித்யா வினயம் ததாதி. அப்போ நமக்கு ஒரு கல்வி, நமக்கு ஒரு எஜுகேஷன் நம்ம இருக்கோம், நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்பு நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? வினயம் கொடுக்கும். அதாவது பொலைட்டாக நடந்துக்கணும், மாடஸ்டாக நம்ம இருக்கணும், அடக்கமாக இருக்கணும் அப்படின்றத படிப்பு நம்மளுக்கு கொடுக்குது. மனுஷக வினயாத், இந்த பொலைட்னஸ்னால, இப்போ உனக்கு ஒரு பொலைட்னஸ் இருக்கு, நீ வந்து ரொம்ப அடக்கமான ஒரு பர்சன் அப்படின்னாலே பாத்ரதாம் யாத்தி, இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுக்குது, நல்ல ஒரு கேரக்டரை நம்மளுக்குள்ள பில்டு பண்றது இந்த வினயம். பாத்ரதாம் யாத்தி ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுக்குது, நீ ஒரு குவாலிஃபைடு பர்சன் அப்படின்றத உனக்கு அது கொடுக்குது. பாத்ரவாத் தனம் ஆப்னோத்தி, இந்த ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனோட நல்ல ஒரு வர்த்தான பர்சனாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு அதுலேருந்து தனம் கிடைக்குது, நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம். தனாத் தர்மம் தத்தக, அந்த பணத்தின் மூலமாக நம்ம வந்து தர்மத்தை கடைபிடிக்கணும். இந்த இடத்துல தர்மம் அப்படின்றது ரிலீஜியன் அப்படின்றத விட ஸோ நல்ல செயல்களை பண்ணுறோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. தனாத் தர்மம் தத்தக. ஸோ தனம் வந்து உனக்கு தர்மம் செய்ய தூண்டுது, நம்ம வந்து நல்ல தர்மத்தை கடைபிடிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வாழும்போது, நல்ல தர்மம் கடைபிடிச்சு நம்ம வாழும்போது சுகம் ச ஆப்னோதி, நம்மளுக்கு சந்தோஷம், அந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கல்வி இவ்வளோவையும் கொடுக்குது, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருமே படிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி பாவார்த்தம் பாருங்க. வித்யா வினயம் ததாதி, வித்யா வினயம் ததாதி, எஜுகேஷன் நம்மளுக்கு பொலைட்னஸை கொடுக்குது. வினயகாரணே ஜனக யோக்கியதாம் பிராப்னோதி. ஸோ அந்த வினயகாரணே, பொலைட்னஸ் காரணத்தினால மக்கள் என்ன பண்ணுறாங்க? யோகியதாம் பிராப்னோதி, ஒரு யோக்கியமாக ஆகுறாங்க, அதாவது ஒரு குவாலிஃபைடு நல்ல ஒரு கேரக்டர் இருக்க பர்சனாக ஆகுறாங்க. யோகிய ஜனக சரளத்தையா தனம் அர்ஜயதி. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபைடாக இருக்கிற பீப்புள் சரளத்தையா அப்படின்னா ரொம்ப நல்லாவே, நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க. அர்ஜயதி தனேன தர்மம் ஆச்சரதி, அந்த தனத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆச்சரதி தர்மஸ்ய ஆச்சரணேன ஜனக சுகம் பிராப்னோதி, தர்மத்தை கடைபிடிக்கிற அந்த மக்கள் என்ன பண்றாங்க? சுகமா இருக்கிறாங்க, சுகத்தை அடைகிறாங்க. அத்தக அதனால therefore வித்யா அவசியமேவ சுகம் ததாதி, வித்யா கண்டிப்பா நமக்கு என்ன கொடுக்குது? சுகம் கொடுக்குது. அந்த வித்யா நம்ம எல்லாருமே கத்துக்கணும், நம்ம எல்லாருமே எஜுகேஷன் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்லோகன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. अभी स्वर्णमयी लंका न मे लक्ष्मण रोचते, जननी जन्मभूमिश्च स्वर्गादपि गरीयसी. पदचेतः अभी स्वर्णमयी लंका न मे लक्ष्मण रोचते, जननी जन्मभूमि, இது எப்படி பிரிச்சு எழுதியிருக்காங்க? ஜென்மபூமிஹி ச ஸ்வர்காத், ஸ்வர்காதபி, ஸ்வர்காத் அப்பி, அதுதான் ஸ்வர்காதபின்னு போட்டிருக்காங்க. கரியசி என்னோட அன்வயக ப்ரோஸ் ஆர்டர். ஸோ இந்த ஸ்லோகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமர் வந்து லக்ஷ்மண் கிட்ட சொல்றாரு, அதாவது ராமர் ராவணன் கிட்ட சண்டை போட்டு ஸ்ரீலங்காவை வந்து இப்போ அவர் அடையிறாரு இல்லையா, அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீங்கள் ஸ்ரீலங்காவே நீங்கள் ரூல் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு லக்ஷ்மண் கிட்ட? ஏ லக்ஷ்மண், ஏ லக்ஷ்மண்
ஸ்வர்ணமயி அபி லங்கா, ஸ்வர்ணமயி அபி லங்கா. இந்த லங்கா, இந்த ஸ்ரீலங்கா எப்படி இருக்கு? ஸ்வர்ணமயி இருக்கு, அப்படியே கோல்டா இருக்கு. ஸோ ஸ்வர்ணமாக இருக்குது ஃபுல்லாக வந்து, அதாவது அவ்வளோ ஃபர்டைலாக இருக்குது அந்த லேண்டுன்னு சொல்ல வராங்க. ஸ்வர்ணமயி அபி லங்கா. ஸோ ஸ்வர்ணமாக இருந்தாலும் கூட மே, அதாவது மஹ்யாம் நான், எனக்கு ந ரோச்சத்தை, எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது வந்து எனக்கு அது விருப்பப்படலை. யதோஹி ஜனனி ஜென்ம பூமி ச ஸ்வர்காதபி கரியசி. ஜனனி ஜென்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி. அவர் என்ன சொல்றாரு? ஜனனி அம்மாவும், ஜென்ம பூமி நம்மளுடைய மதர் லேண்டும், நம்மளுடைய தாய் நாடும், ஸ்வர்காதபி கரியசி சொர்க்கத்தை விடவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. கரியசி அப்படின்னா ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது, ரொம்பவும் சிறந்த ஒரு பொருள்னு மீன் பண்றாரு. ஸோ அது எப்படிதான் அந்த லங்கா எவ்வளவுதான் சொர்க்கமயமா இருந்தாலும், ஸ்வர்ணமயமா இருந்தாலும், சொர்க்கத்தை விட உயர்ந்தது எதுனா நம்மளுடைய தாயும் தாய் நாடும் அப்படின்னு சொல்லி ராமர் லக்ஷ்மண் கிட்ட சொல்றாரு. அந்த பாவார்த்த பாருங்க. ஸ்ரீராமக லக்ஷ்மணம் கதையதி. ஸ்ரீராமர் லக்ஷ்மண் கிட்ட சொல்றாரு, யத் ஏ லக்ஷ்மண், ஏ லக்ஷ்மணா, யத்யாபி லங்கா ஸ்வர்ணமயி அஸ்தி. ஸோ இந்த மாதிரி லங்கா ஸ்வர்ணமையா இருந்தாலும் கூட, யத்யாபி ஹவவர் இது இருந்தாலும் கூட, ததாபி கூட, லங்காயாம் நிவாசக ந மஹ்யம் ரோச்சதே, இந்த லங்காவில் வசிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ந ரோச்சதே. யதஹ ஜனனி ஜென்மபூமிஹி ச இதி. ஸோ என்னுடைய ஜனனி ஜென்மபூமி எங்கே இருக்கோ, துவயம் இது ரெண்டும் தான், ஸ்வர்காதபி சேஷ்டம் அஸ்தி சொர்க்கத்தை விடும் ரொம்பவும் உயர்ந்ததாக, சேஷ்டம்னா உயர்ந்தது, உயர்ந்ததாக இருக்கு. அத்தக மாத்ருபூமௌ நிவாசக உச்சிதக. அதனால மாத்ருபூமி நம்மளுடைய தாய் நாட்டில் வசிக்கிறது தான் உச்சிதமான செயல், நல்ல ஒரு செயல் அப்படின்னு சொல்றார். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். புஸ்தகஸ்தாது யா வித்யா பரஹஸ்தகதம் தனம் காரியகாலே சம்புத்பன்னே ந சா வித்யா ந தத்தனம். இதனுடைய பதச்சேத்து பாருங்க. புஸ்தகஸ்தாது யா வித்யா பரஹஸ்தகதம் தனம் காரியகாலே சம்புத்பன்னே ந சா வித்யா ந தத் தனம். இப்போ இதனுடைய அன்வயக. புஸ்தகஸ்தா தூ யா வித்யா ஹஸ்தி. ஸோ புஸ்தகத்தில் இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய புக்ஸ் வச்சுருக்கோம், அந்த புக்ஸில் நிறைய நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை நம்ம படிக்கலை அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. புஸ்தகஸ்தா தூ யா வித்யா ஹஸ்தி, அந்த புஸ்தகத்தில் நிறைய நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி பரஹஸ்தகதம் யத் தனம், வேறு ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணம். புத்தகத்தில் நிறைய நாலேஜ் இருக்குது, அதை நம்ம படிக்கலை, அது நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. அதே மாதிரி வேறு ஒருத்தர்கிட்ட இருக்கிற அந்த தனம், தத் உபயம் அபி, இந்த ரெண்டுமே அபி காரியகாலே சமுத்பன்னே சதி, காரிய காலத்தில் அதாவது தேவைப்படுற நேரத்தில் ந சா வித்யா ந தத் தனம், வித்யாவும் சரி தனமும் சரி ஸ்வஸ்ய உபயோகாய பவதி, நம்மளுக்கு உபயோகம் படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்லோகனில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட நிறைய புக்ஸ் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை நம்ம படித்தாதான் அதனுடைய நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்தும் நம்ம அதை வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைப்படும் போது அது நம்மளுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாவார்த்தை பார்க்கும்போது இது நல்லா புரியும். கஸ்யச்சித் சமீபே, கஸ்யச்சித் நம்மக்கிட்ட, சமீபே நம்மிடம், சமீபேனா நியர், நம்ம கிட்ட, அநேகானி புஸ்தகானி சந்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு. கிந்து எதிதானி ந கதாபி படித்தானி, ஆனா அதுல ஒரு புக்கை கூட நம்ம படிக்கல. தர்ஹி புஸ்தகே லிகிதம் ஞானம் சமாகத்தே அவசரே சகாயகம் ந பவதி. அப்படி இருக்கும்போது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த ஞானம், அந்த அறிவானது சமாகத்தே அவசரே தேவைப்படுற நேரத்தில் சகாயகம் ந பவதி சகாயம் பண்ணாது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அபிது புத்திஸ்தா வித்யா ஏவ காரியம் சாதியதி. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தியால தான்
இன்டெலிஜென்ட்டான அந்த ஒரு நாலேஜால தான் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த அறிவானது நம்மளுக்கு வந்தாதான் நம்ம அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ஏவமேவ அந்நேபயக பிரதம் தனம், அதே மாதிரி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிற உன்னுடைய பணம் அப்பி சமாகத்தை அவசரே சகாயக்கம் ந பவதி, அதுவும் கூட தேவைப்படுற நேரத்தில் உனக்கு அது ஹெல்ப் பண்ணாது. ஸ்வஹஸ்தே எத்து தனம் பவதி, உன்னுடைய சொந்த கையில இருக்கிற அந்த பணம் தான் ததேவ தனம் காரியம் சாத்தியதி இதி, அந்த தனம் தான் உன்னுடைய காரியத்தை செய்யும். ஸோ எதுவாக இருந்தாலும் அது நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா நம்ம அதை எதுக்கு வச்சுருக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் இந்த ஸ்லோகனில் சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் இந்த லெசனில் இருக்கிற எல்லா ஸ்லோகமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ திரும்பவும் ரீட் பண்ணுங்கள், அதனுடைய பாவார்த்தை அழகாக பைஹார்ட் பண்ணுங்கள். பாவார்த்தை படித்தாலே இந்த லெசனில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நம்ம ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ சில்ட்ரன்.